வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இது ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இப்போ எல்லாருக்குமே சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு. ஹாலிடேஸ் வந்த உடனே பேரண்ட்ஸுக்கு ஐயோ எப்படி சமாளிக்க போகிறோமோ அப்படின்ற ஒரு கவலை வந்திருக்கும் இல்லையா? ஸோ இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஐடியாஸ் சொல்ல போகிறேன். அந்த 12 ஐடியாஸுமே ஒன்று ஒன்றா உங்கள் குழந்தைகிட்ட பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா இந்த லீவில் வந்து உங்கள் குழந்தைக்கு ஏதோ நம்ம சொல்லி கொடுத்தோம், நல்ல விதமாக அந்த லீவ் போச்சு அப்படின்ற ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வீட்டில் சமாளிக்கிறதுக்கான திறமை வந்து பேரண்ட்ஸுக்கு வேணும் இல்லையா? அதுக்கான ஐடியாஸும் உங்களுக்கு தெரியணும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐடியாஸ் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் சொல்லியிருக்க மெட்டீரியல்ஸோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த திங்ஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 1 ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் எப்போவுமே ஒரு ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா விஷுவல் ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது ஒரு ரொட்டீன் சார்ட் வந்து நீங்கள் வீட்டில் வந்து வாங்கி ஒட்டணும். ஸோ அப்போ வந்து அந்த குழந்தைக்கு அடுத்து இதுதான் அப்படின்ற ப்ரெடிக்டபிலிட்டி இருக்கும். இதுதான் நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா அந்த குழந்தைங்க அவங்களோட கோஆப்ரேஷன் நல்லா இருக்கும். பட் இந்த வெக்கேஷன் டைமில் பார்த்தீங்கன்னா அது மாறும் இல்லையா? டெய்லி ரொட்டீன் அப்படின்றது ஸ்கூல் போகிறப்போ ஒரு மாதிரியாக இருக்கும். டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணணும், சாப்பிடணும், குளிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், அந்த மாதிரி ரொட்டீன் இருக்கும். பட் வெக்கேஷன் அதாவது அந்த லீவில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அவங்க ரொட்டீனே கம்ப்ளீட்டாக மாறிடும். ஏன்னா நம்மளும் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்போமே அப்படின்னு நினைப்போம். இன்றைக்கி சமையலில் வந்து லேட்டாக பண்ணிக்கலாமே அப்படின்னு நம்மளும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுவோம். அப்புறம் குளிக்கலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் நமக்குள்ளேயே நடக்கும். இந்த குழந்தைகளுக்கு அந்த சேஞ்சஸ் வந்து ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் டெய்லி மார்னிங் ஒரு ரொட்டீன் செட் பண்ணுங்கள். நைட்டு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. எப்படின்னா காலையில் இன்றைக்கி எந்திரிச்சோடனே இது பண்ண போகிறோம், இப்படி நடக்க போகுது, யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ ப்ளே டைம், யூ ஆர் கோயிங் டு ஹாவ் சம் ஸ்நாக்ஸ் டைம், அதுக்கப்புறம் ஒரு பபுள்ஸ் ப்ளே பண்ண போகிறோம், அப்புறம் வந்து ஒரு கலரிங் ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், அப்புறம் வெளியில் போக போகிறோம், அப்புறம் இது ஏதாவது ஒன்று இந்த மாதிரி உங்களோட மைண்டில் என்ன வருதோ இதான் பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ரொட்டீனாக எழுதி வச்சுருங்க. இல்லைன்னா பிக்சராக ஒட்டி காலைல வச்சுருங்க. ஸோ தட் உங்கள் குழந்தைக்கு அது தெரியட்டும், இதுதான் இன்றைக்கி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிடணும். நாளைக்கு இன்னொரு ஸ்கெடியூல் மாறும் அப்படின்னு. ஸோ தட் அந்த குழந்தையும் they will be aware of what is going to happen. ஸோ பிஹேவியர் ரெகுலேஷனை வந்து இது மூலமாக நீங்கள் கொஞ்சம் கொண்டு வரலாம். இன்டோர் பிளேஸ் நிறைய கொண்டு வந்து விளையாடலாம். அதாவது குழந்தைகளுக்கு கேரம் போர்டு, செஸ்ஸு, அப்புறம் ஸ்னேக் அண்ட் லேடர். இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் என் குழந்தைகிட்ட ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த குழந்தைகளுக்கு நம்பர்ஸ் தெரியும் இல்லையா? அப்போ அந்த டைஸை உருட்டி போடுறப்போ அந்த டைஸில் எத்தனை நம்பர் வருதோ அத்தனை நம்பர் நம்ம தள்ளி வைக்கணும். அதாவது 2ல் இருக்கிறப்போ 2 விழுந்துச்சுன்னா நம்ம 2லேயே இருக்கக்கூடாது, 1 2 தாண்டி வைக்கணும். ஸோ அந்த கால்குலேஷன் ஸ்கில்ஸ் அந்த குழந்தைகளுக்கு நல்லா டெவலப் ஆகும். டர்ன் டேக்கிங் ஸ்கில்ஸும் அந்த குழந்தைகளுக்கு நல்லா டெவலப் ஆகும். ஸோ அந்த கேரம் போர்டு விளையாடுறப்போ அந்த குழந்தைக்கு அந்த ஒரு காயின் ஒரு தட்டி விடுறப்போ அந்த ஒரு ஃபோக்கஸ் டெவலப் ஆகும். அந்த ஹோலில் கொண்டு போய் விடணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகும். ஸோ அப்புறம் வந்து அந்த குழந்தை கூட நீங்கள் அந்த மார்பிள் கேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? மார்பிள் கேம்ஸ் ஒன்று எடுத்து வைக்கிறது, கடைசியில் ஒன்று மிச்சம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மார்பிள் கேம்ஸ் விளையாடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகள், பல்லாங்குழி விளையாடுறது, இதெல்லாம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட உட்கார்ந்து செய்கிற ஆக்டிவிட்டி இது இல்லையா? ஸோ உட்கார்ந்து செய்கிறதுக்கான பழக்கமும் வரும். கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் எல்லாமே இந்த குழந்தைகளுக்கு டெவலப் ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்கேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எங்கேயும் ஓடி ஆடி விளையாடாமல் உட்கார்ந்த இடத்துல உட்காந்து விளையாடலாம். அப்புறம் கலரிங் ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க, பெயிண்டிங் ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து கலரிங் அந்த மாதிரி க்ரையான்ஸ்லாம் வேணும், பெரிய பெரிய க்ரையான்ஸாக வேணும், உங்களுக்கு அது மாதிரி லிங்க் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதையும் போய் பாருங்கள். பெயிண்டிங் பண்ணலாம், ப்ளேடோ வச்சு விளையாடலாம், அதுக்கப்புறம் ஸ்லைம் வச்சு விளையாடலாம், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை ஒரு பாலை வச்சு தூக்கி போட்டு த்ரோ கேட்ச் விளையாடலாம், பாலை வந்து கிக் பண்ணுன்னு சொல்லி விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி விளையாடுறப்போ அந்த குழந்தைகளோட ஃபோக்கஸ் நிறைய டெவலப் ஆகும். உங்களுக்கும் அந்த குழந்தைக்குமான பாண்டிங் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ ஆக்சுவலி நம்ம குழந்தைகளுக்கும் நமக்கும் தேவையானது பாண்டிங், ஒரு கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் தான் நிறைய இடத்துல இல்லாமல் நம்ம சிரமப்படுறோம். நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா என் குழந்தைய முகத்தை பார்க்கல, கூப்பிட்டா திரும்பி பார்க்கல அப்படின்றாங்க. ஏன் திரும்பி பார்க்கல, ஏன் முகத்தை பார்க்கலன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிங் கிடையாது. நம்ம குழந்தைங்க கூட விளையாடுறதே கிடையாது. ஸோ விளையாடாமல் நீ பாரு, அதை சொல்லுன்னு சொல்கிறப்போ அந்த குழந்தைங்க வந்து கண்டிப்பாக இரிட்டேட் ஆவாங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் உங்களுக்கும் இருக்கும், அந்த குழந்தைக்கும் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்க எதுவும் லேர்ன் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம குழந்தைங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குழந்தை கூட பாண்டிங் இந்த மாதிரி விளையாடி பாண்டிங்கை நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். 3வது ஐடியா பார்த்தீங்கன்னா இன்வால்வ் தெம் இன் ஃபயர்லெஸ் குக்கிங்.
சின்ன குழந்தைங்க ஒரு 4 இயர் ஓல்டு 5 இயர் ஓல்டு குழந்தைங்க அப்படின்னாக்கா ஃபயர்லெஸ் குக்கிங் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு அவனில் வச்சு ஒரு ஒரு கேக் பேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து சாண்ட்விச் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு லெமன் ஜூஸ் போடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். அந்த குழந்தைய வந்து ஸ்லாபில் உட்கார வச்சுக்கோங்க, கிச்சனில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. இல்லைன்னா ஒரு ஸ்டெப் ஸ்டூல் மாதிரி கொடுத்து அந்த குழந்தைய நின்றுட்டு நீங்கள் செய்கிறத பார்க்கட்டும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்க அலோவ் பண்ணிங்கன்னா அந்த குழந்தைங்க நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணுவாங்க. கிச்சனில் வந்து நம்ம சாதாரணமாக கிச்சன் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், கிச்சனில் வேலையை முடிச்சுட்டு வந்து குழந்தை கூட விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அதை விட்டுட்டு குழந்தை கூடயே நீங்கள் வச்சு குழந்தையோடு வச்சு நீங்கள் செய்கிறப்போ இன்னும் அவ்வளோ விஷயங்கள் வந்து குழந்தைங்க கற்றுக்கலாம். இப்போ வந்து ஒரு ப்ரெட்டு சாண்ட்விச்சே பண்ணுறீங்க, ஒரு ப்ரெட் எடுத்துக்கோ, பட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணு, லெட்ஸ் டேக் த பட்டர் அவுட் அண்ட் ஸ்ப்ரெட் இட் ஆன் த பிரெட். அதுக்கப்புறம் அந்த ப்ரெட்டு ஸ்ப்ரெட்டு வருதா, அந்த ரைமிங் வேர்டு வருதா, டேக் இட், ஓப்பன், ஓகே, க்ளோஸ் இட், டேக் அனதர் பிரெட், அப்புறம் டேக் வெஜிடபிள்ஸ், என்னென்ன வெஜிடபிள்ஸ் வைக்கணும், அப்புறம் சாஸ் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் ஆக்ஷன் வேர்ப்ஸோடு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறப்போ அந்த குழந்தைங்க நிறைய ஆக்ஷன் வேர்ப்ஸ் கற்றுக்குவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், ஒரு சீக்வன்சிங் ஆக்டிவிட்டி அந்த குழந்தைங்க கற்றுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்கள ஃபயர்லெஸ் குக்கிங்கில் இன்வால்வ் பண்ணலாம். கொஞ்சம் மோர் தென் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் தோசை ஊற்றுறது, ஒரு சப்பாத்தி மாவு பசஞ்சு தர்றது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளும் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் வாங்கலாம். சப்பாத்தி மேக் பண்ணு, நூடுல்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னது நீங்கள் ஃபயர் பயமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த குழந்தைங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்னும் ஜாஸ்தியாகும். இன்னொன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கிறப்போ அந்த சீக்வன்சிங் ஸ்கில்ஸ், மெமரி ஸ்கில்ஸ் நல்லா அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகும். நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம சட்னி பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்தோம், வி டுக் டொமேட்டோஸ், சில்லிஸ், ஆனியன்ஸ், சால்ட் அப்படின்னு ஒன்றுன்னா அந்த குழந்தைய நீங்கள் ரீகால் பண்ணி சொல்ல வைக்கலாம். இல்லை எழுதுகிற குழந்தையா இருந்தால் எழுத வைக்கலாம், இல்லை அவங்க சொல்ல நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸை வந்து இது மூலமாக நீங்கள் சமையலில் அந்த குழந்தைகளை இன்வால்வ் பண்ணுறது மூலமாக சொல்லிக் கொடுக்கலாம். 4வது வந்து வீடு சுத்தம் செய்கிறது. நம்ம வந்து குழந்தைங்க குப்பையாக்கிட்டாங்க, குழந்தைங்க டாய்ஸ்லாம் கொட்டிட்டாங்க அப்படின்னாக்கா நாம் வந்து எடுத்து வைப்போம் இல்லையா. ஸோ அந்த வேலையை இனிமேல் நீங்கள் செய்யாமல் குழந்தைய வந்து எடுத்து வைக்க சொல்லுங்கள். அந்த குழந்தைய எடுத்து வை எடுத்து வை எடுத்து வை அப்படின்னா எடுத்து வைக்கவே மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணு வா, லெட்ஸ் டேக் இட் டுகெதர், லெட்ஸ் க்ளீன் இட் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பையை பிடிச்சிக்கிட்டு அதுக்குள்ளே போடு அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை கபோர்டை ஓப்பன் பண்ணிச்சுட்டு உள்ளே வைக்கலாம் வா, நானும் வைக்கிறேன் நீ வைக்கலாம், யார் ஃபாஸ்ட்டாக வைக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய இன்வால்வ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணால் தான் அந்த குழந்தைங்க நம்ம கூட வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்புறம் ஃப்ளோர் மாப் அடிக்கிறப்போ ஹெல்ப் பண்ணுங்கள். ப்ரூம் ஸ்டிக் வச்சு நீங்கள் வீடு கூட்டுறப்போ நீங்கள் அப்போ அந்த குழந்தைய ஹெல்ப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் துணியை போடுறது, துணியை எடுக்கிறது, ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களும் அந்த குழந்தைய இன்வால்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணுறப்போ நீங்கள் நிறைய சொல்லிக் கொடுக்கலாம். துணி காய போடுறப்போ துணி என்ன கலர் துணிக்கு என்ன கலர் கிளிப்பு போடலாம் அந்த மாதிரி யோசிக்க வைங்க. எத்தனை துணி இருக்குது, பாப்பாவோட துணி எத்தனை இருக்குது, தம்பியோட துணி எத்தனை இருக்குது, அப்பாவோடது அம்மாவோடது கர்ச்சீஃப் எத்தனை இருக்குது அப்படின்னு கவுண்டிங் ஸ்கில்ஸை கொண்டு வரலாம், மேட்சிங் ஸ்கில்ஸ் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் துணி எடுத்து மடித்து வைக்கிறது, மடித்து அவங்கவுங்க இடத்துல அதை கொண்டு போய் வைக்கிறது, இல்லை அவங்கக்கிட்ட போய் ஒப்படைக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸ் அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் வேலையும் ஆன மாதிரி இருக்கும், குழந்தைகளும் நிறைய விஷயத்த அந்த லீவில் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஏன்னா ஸ்கூல் இருக்கிற சமயத்தில் நீங்கள் இது எல்லாமே அவங்களுக்கு பண்ணவே முடியாது. அந்த சத்தியமாக வந்து நம்ம டென்ஷனில் இருப்போம், அந்த குழந்தைய டென்ஷன் ஆக்கி ஸ்கூலுக்கு கிளப்பி விட்றதா நம்மளோட நோக்கம் இருக்கும். பட் எதுவுமே இந்த மாதிரி பொறுமையாக நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியாது. பட் இந்த லீவில் வந்து இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்கும் நல்ல பாண்டிங் வரும். உங்கள் குழந்தை நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணுவாங்க. 5வது வந்து ரீடிங் புக்ஸ் டுகெதர். நிறைய சமயத்தில் புக் ரீடிங் அப்படின்னா குழந்தைகளோட பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தாக வாசிக்கிறது, எழுத்துக்கூட்டி வாசிக்கிறது, வேர்ட்ஸ் வாசிக்கிறது அப்படின்னு. ஸோ அது சத்தியமாக கிடையவே கிடையாதுங்க. குழந்தைய வச்சு நீங்கள் உட்காந்து சும்மா அந்த பிக்சரில் என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். அந்த குழந்தைய உட்கார வச்சு வா 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 பக்கத்தில் உட்காரு, புக் ரீட் பண்ணலான்னு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ரீட் பண்ண வைக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. நீங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி ஆஹா எங்கே பார்த்தியா ஒரு யானை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, என்னடா இவங்க இன்னமும் சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்போ அந்த குழந்தை வரும். அப்போ உட்காரப்போ நீங்கள் அப்படியே கண்டுக்காத மாதிரி ரீட் பண்ணுங்கள். அம்மாடி எவ்வளோ பெரிய யானை, எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லுங்கள். அந்த குழந்தை பார்க்கும், பார்த்தியா யானை அப்படின்னு காமிங்க. அப்புறம் அந்த குழந்தை உட்காந்துரும். பக்கத்தில் உட்காருன்னு சொல்லி கொடுக்காதீங்க, ஆப்போசிட்டில் உட்காருங்க. அப்போ தான் அந்த குழந்தையோட முகத்தை நீங்கள் பார்க்க முடியும், உங்களோட முகத்தை இந்த குழந்தை பார்க்க முடியும். இன்னொன்று குழந்தையோட ஐ லெவல்கிட்ட உட்காருங்க. நீங்கள் மேலே உட்காந்துட்டு குழந்தை கீழே உட்காருது, இல்லை கீழே உட்காந்துட்டு நீங்கள் மேலே மாற்றி உட்காராதீங்க. ஸோ அப்போ வந்து ஐ லெவலில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஈஸியாக அந்த குழந்தைக்கிட்ட நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது அந்த குழந்தைய நம்மளை பார்க்கும், புக்கையும் பார்க்கும்.
ஸோ அந்த ஜாயிண்ட் அட்டென்ஷன் ரொம்ப அழகாக அந்த இடத்துல டெவலப் ஆகும். குழந்தைங்களுக்கு புக்ஸ் ரீட் பண்ணுறது மூலமாக குழந்தைங்களோட காக்னிட்டிவ் எபிலிட்டி ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆகும். லாங்குவேஜ் எபிலிட்டி பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6வது, குழந்தைங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லையே அப்படின்னு சில பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம செல்ஃபோன் கொடுக்குறது இல்லை, குழந்தைக்கு டிவி போடுறது இல்லை, என்ன பண்ணலாம் மேம், என்டர்டெயின்மெண்ட் ஒன்றுமே இல்லையே, குழந்தைக்கு வெறும் படிப்பு மட்டும்தான் சொல்லித்தரதா அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். உங்கள் வீட்டில் வெறும் ஆடியோ மட்டும் ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கா? நிறைய பேர் வீட்டில் கூகுள் வச்சுருப்பீங்க, அலெக்ஸா வச்சுருப்பீங்க, அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஃபோனும் இருக்குல்ல. என்ன பண்ணலான்னா பாட்டு மட்டும் போட்டு விடுங்க. பாட்டு மட்டும் போட்டுட்டு அது குத்து பாட்டாக இருக்கட்டும், இல்லை எந்த பாட்டெல்லாம் இருக்கட்டும், போட்டுட்டு குடும்பத்தோடு சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம் குழந்தைங்கள்கிட்ட பாண்டிங் டெவலப் ஆகிறதுக்கு. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைகிட்ட சொல்லிக் கொடுக்கணும், வேலை அதை படிக்க வைக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண வைக்கணும், நிறைய ஃபோக்கஸ்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோக்கஸ் இல்லாமல் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டு ஃபன்னு அப்படின்னு எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டு போட்டுட்டு, ஏன்னா வீடியோ போட்டால் டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க, எனக்கு அது வேண்டாம். ஸோ ஒன்லி ஆடியோ சவுண்டு மட்டும் வச்சுட்டு அந்த பாட்டுக்கு எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அந்த குழந்தைய தூக்கி போட்டு விளையாடுறது, சுற்றுறது, அப்புறம் ஜம்ப் பண்ணுறது, டான்ஸ் மூமெண்ட்ஸ் பண்ணுறது, நீங்கள் பண்ணுறதை பார்த்து அந்த குழந்தை பண்ணுறதை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள், சிரிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட். இது பண்ணிங்கன்னா அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு அற்புதமான பாண்டிங் டெவலப் ஆகும் பாருங்களேன். அப்புறம் நீங்கள் எது சொல்லி கொடுத்தாலும் அந்த குழந்தை கேட்கும். அந்த குழந்தையும் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், உங்களும் அந்த குழந்தை இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த பாண்டிங் தான் இந்த எல்லா இடத்துலையும் மிஸ் ஆகுறது. இந்த பாண்டிங்கை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு இந்த லீவில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். வெயிலெல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா ஈவினிங் ஒரு பார்க்கு கழிச்சிட்டு போங்க. அந்த மாதிரி பார்க் அழைச்சிட்டு போனீங்கன்னா அந்த குழந்தையோட எனர்ஜி லெவல் ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறது மூலமாக அந்த குழந்தைகளுக்கு சில பேருக்கு எனர்ஜி ட்ரெயின் அவுட்டே ஆகாது. ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்போ அங்கே உள்ள ஆக்டிவிட்டீஸ், அங்கே விளையாடுறது, படிக்கிறது, அப்போ எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகிடும், நைட்டு சீக்கிரமாக தூங்கிடுவாங்க. ஆனால் ஸ்கூல் இல்லாதப்போ அந்த எனர்ஜி ட்ரெயின் அவுட் அப்படின்றது சுத்தமாக அந்த குழந்தைக்கு நடக்காது. வீட்டுக்குள்ளேயே வெயில்னால வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம் நம்ம. ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா பார்க் கூட்டிகிட்டு போய் நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்குறது. ஜஸ்ட் ஊஞ்சல் ஆடுறது மட்டும் கிடையாது. அந்த குழந்தைய ஒரு ஸ்டெப்ஸில் ஏற வைக்கிறது, சறுக்கில் விளையாடுறது, அப்புறம் இந்த மங்கி பார்ஸில் ஏறுறது, அந்த மாதிரி ரன் பண்ணுறது, ஓடுறது, மேலே ஏறி குதிக்கிறது, அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் அந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுங்க. அந்த மாதிரி விளையாட வைக்கிறது மூலமாக அந்த குழந்தைக்கு எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகி அப்புறம் அவங்களுக்கு ஈஸியாக நைட்டு தூக்கம் வர்றதுக்கு ஒரு நல்ல விதமாக இருக்கும். ஏன்னா இந்த தூக்கம் அப்படின்றது குழந்தைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு குழந்தை ஒரு 6 இயர்ஸ் வரைக்கும் 10 ஹவர்ஸ் தூங்கணும். இந்த 10 ஹவர்ஸ் தூங்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா லேட் நைட் தூங்குறது அந்த மாதிரி சில பழக்கம் சில குழந்தைகளுக்கு இருக்குது. ஸோ அந்த லேட் நைட் தூங்குறதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அந்த குழந்தைகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 8வது உங்களோட டெய்லி ஸ்கெடியூலில் பார்த்தீங்கன்னா யோகா இல்லை எக்ஸசைசஸ் ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க. இது அவங்களோட மைண்ட்ஃபுல்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. இன்னொன்று ஒரு அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ், அவங்க பாடியை அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அவங்கள பாடியை பற்றி அவங்க உணர்றதுக்கு இந்த யோகா அண்ட் எக்ஸசைசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்குமே அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் யோகா அண்ட் எக்ஸசைஸ். ஸோ நம்மளும் சேர்ந்து அந்த குழந்தையோடு சேர்ந்து பண்ணுறப்போ குழந்தைகளும் ஓகே அம்மா அப்பா பண்ணுறாங்க நம்மளும் பண்ணுவோம், அக்கா பண்ணுறான் அண்ணா பண்ணுறான் நம்மளும் பண்ணுவோம், தம்பி பண்ணுறான் அதை பார்த்து நம்ம பண்ணுவோம் அப்படின்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு வரும். இது நாட் ஓன்லி ஃபார் யுவர் ஸ்பெஷல் கிட், வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நான் அதை சொல்கிறேன். எல்லாருமே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா குழந்தைங்க உங்களை பார்த்து அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. அவங்கள நீங்கள் நிறைய மோட்டிவேட் பண்ண தே வில் மேக் இட் ஆஸ் அ ஹேபிட். அந்த ஹேபிட்டை அவங்க விடாமல் கண்டினியூ பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது. அவங்களோட ஹெல்த்து, அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சேஞ்சஸ் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். 9வது ஐடியா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ட்ரிப்பு பிளான் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு 2 or 3 ஹவர்ஸ் ட்ராவல்குள்ளே போகிற மாதிரி ஒரு பிக்னிக் ஸ்பாட் எங்கேயாவது ஒரு இடத்துல பிளான் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மதுரை அந்த மாதிரி ஏரியாவில் இருந்தீங்கன்னா ஒரு கொடைக்கானல் போகலாம், இல்லை சென்னை பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிச்சேரி போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்பாட்டுக்கு ஒரு பிக்னிக் மாதிரி அழைச்சிட்டு போங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம பேக் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். என்னென்ன பேக் பண்ணி கொண்டு போகணும். இப்போ நம்ம ஒரு பிக்னிக் போக போகிறோம், ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கணும், அப்புறம் ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுக்கணும், வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கணும், என்னென்ன திங்ஸ் அதுக்கு வேணும். நம்ம ஒரு இடத்துல போய் உட்காரணுன்னாக்கா ஒரு மேட்டு வேணும் உட்கார்றதுக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும், அவனுக்கு யோசிக்க வைக்கும். உனக்கு விளையாடுற திங்ஸ் ஏதாவது எடுத்துக்கோ, உனக்கு கலர் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டி வேணுமா எடுத்துக்கோ, உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கோ, டாய்ஸ் எடுத்துக்கோ,
அப்புறம் உனக்கு சாப்பிட என்ன பிடிக்கும் அதை எடுத்துக்கலாம், அது வாங்கலாம் கடைக்கு போய் அப்படின்னு சொல்லி என்னென்ன வேணுன்றதை வாங்குறது. ஒரு எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு போகிறது, அங்கே போய் அன்பேக் பண்ணுறது, மறுபடியும் பேக் பண்ணுறது, மறுபடியும் கிளம்புறது. இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு பிக்னிக் மாதிரி நீங்கள் ஒரு பிளான் பண்ணிங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி பிக்னிக் போலையா ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த கோயிலுக்கு போகிறப்போ என்னெல்லாம் எடுத்துகிட்டு போவோம், எங்கே போகிறோம் அப்படின்னு முன்னாடியே சொல்லி அந்த குழந்தைய ப்ரிப்பேர் பண்ணி அழைச்சிட்டு போங்க. அந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அந்த குழந்தைக்கு ஒரு அவுட்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு திங்கிங் அபிலிட்டியும் அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகும். அப்புறம் போகிறப்போ என்னெல்லாம் பண்ணோம், என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்றது நீங்கள் சொல்லிக்கிட்டே போங்க. ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு கிடைக்கும். 10வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேக் தம் டு அ மூவி. ஒரு மூவி அப்படின்ற ஒரு படம் அப்படின்றது நம்ம டிவியில் பார்க்குறதுக்கும் ஃபோனில் பார்க்குறதுக்கும் அதையும் விட ஒரு பெரிய ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ குழந்தைக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ சில குழந்தைகளுக்கு அந்த டிவி அந்த சினிமா போய் பார்க்குறது, மூவி போய் பார்க்குறது வந்து அந்த குழந்தைகளுக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த சவுண்டு, அந்த வீடியோ, அந்த லைட்டு வர்றது எல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அந்த ஸ்டிமுலேஷன் நடக்கும். ஸோ அப்போ வந்து அந்த குழந்தைங்களால் அது ஏற்றுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழக்கலாம். அது வந்து அது ஒரு ஸ்க்ரீன் டைம் அப்படின்றத விட அதில் வந்து நிறைய விஷயத்த அந்த குழந்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்க கற்றுக்கும். அந்த சவுண்டுக்கும், அந்த நாய்ஸுக்கும், அந்த லைட்டுக்கும் அந்த குழந்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்க கற்றுக்கணும் இல்லையா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பழக்குங்க. ஸோ ஏற்கனவே பழகின குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டிகிட்டு போங்க. கூட்டிகிட்டு போனால் அவங்க குழந்தைக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, சாப்பிட ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க. அவங்களே போய் வாங்க சொல்லுங்கள். வா உனக்கு எது வேணும் சூஸ் பண்ணு, ஐ கெட் யூ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைய வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. ட்ராவல் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட் போய் எப்படி அமைதியாக உட்காந்துருக்கணும், என்ன ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறோம், மெனு கடை பாரு, உனக்கு எது வேணுமோ ஆர்டர் பண்ணு, எப்படி கையை கழுவிட்டு வந்து உட்காரணும், சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணணும், டிஷ்யூ பேப்பர் வச்சு என்ன பண்ணணும், ஹேண்ட் வாஷ் வச்சு என்ன பண்ணணும், அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். சாப்பிட்றப்ப அமைதியாக உட்காந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் சாப்பிட்டு முடித்தோடனே யூ ஹேவ் டு வெயிட் பேஷன்ட்லி டில் யூ கெட் த பில், அதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இன்னொன்று, ட்ராவல் பண்ணுறது ஒரு பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ கூட்டிகிட்டு போய் ட்ராவல் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அது வந்து அந்த குழந்தைக்கு ஒரு டிக்கெட் வாங்குறது எப்படி லைனில் வெயிட் பண்ணுறது, எப்படி கூட்டத்தில் நம்ம உள்ளே ஏறுறது, எப்படி நம்ம கிடச்ச இடத்துல நம்ம உட்கார்றது. இப்போ ட்ரெயின்லனா நம்பரை பார்த்து எங்கே நம்ம சீட் இருக்கோ தேடி பார்த்து உட்காரணும். ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறது மூலமாக அந்த குழந்தைக்கு வெயிட்டிங் டாலரன்ஸ் வரும். ஒரு லைனில் நிற்கிறப்போ பொறுமையாக நிற்கணும் அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் டர்ன் டேக்கிங் ஸ்கில், என்னோடய டர்ன் வர்றப்போ தான் நான் உள்ளே போகணும் அப்படின்றது தெரியும். இந்த இடத்துல தான் நான் உட்காரணுன்றது தெரியும். எப்படி சோஷியலாக நம்ம பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். அதெல்லாமே அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த கற்றுக் கொடுக்கணும். இப்போ நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்போ எத்தனை விஷயத்த அந்த குழந்தை கற்றுக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு இடத்துல வந்து சிப்ஸ் விற்பாங்க, ஒரு இடத்துல வெள்ளரிக்காய் விற்பாங்க, கொய்யாப்பழம் விற்பாங்க. ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே வருவாங்க. சொல்லிக்கிட்டே வர்றப்போ அவங்க கூடையில் என்ன இருக்குன்னு அவன் பார்ப்பான். அதை காசு கொடுத்து நம்ம எப்படி வாங்குறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னாக்கா குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு ஈஸியாக வாய்ப்பு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் அப்ராடில் இருக்கீங்க, இந்த மாதிரி வாய்ப்பே உங்களுக்கு இல்லை அப்படின்னாக்கா ஒரு ப்ளே டேட்டை பிளான் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு ஒரு நாள் ஒரு ப்ளே டேட். அப்போ வந்து அந்த குழந்தைக்கு குழந்தையோட எப்படி விளையாடுறது, இன்னொரு குழந்தை வந்தால் நம்ம எப்படி டாய்ஸை ஷேர் பண்ணணும், அந்த குழந்தைகிட்ட எப்படி நம்ம வாங்குறது, எப்படி கொடுக்கறது, அந்த குழந்தைக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை என்ன அவங்களுக்கு பிடிச்சதுன்னு கேட்கலாம். அந்த குழந்தை கூட சின்ன சின்ன இன்ட்ராக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஒரு பியர் ப்ளே, அதாவது சோஷியல் ப்ளே வந்து ஒரு குழந்தைக்கு இந்த மூலமாக நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். ஸோ நிறைய நம்ம நினைக்கிற குழந்தைகளோட விளையாட மாட்டானே, போய் பேச மாட்டானே அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த குழந்தைய வீட்டுக்கு வர வச்சு இல்லை நாம் அங்கே போய் அந்த குழந்தைக்கு இந்த ப்ளே டேட் ஆர்கனைஸ் பண்ணுறப்போ நிறைய விஷயத்த அந்த குழந்தைங்க கற்றுக்கலாம். ஸோ இந்த ப்ளே டேட் மூலமாக அந்த குழந்தைங்களோட பியர் இன்ட்ராக்ஷன் வந்து நீங்கள் நிறையவே டெவலப் பண்ணலாம். அதுவும் உங்களோட கண்ட்ரோலில் இருந்து நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு இருக்கும். 12 லாஸ்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம். நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு குழந்தைங்களை மற்றவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. எய்தர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் ஆர் யுவர் ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸ். யார் நம்ம குழந்தைய ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. ஏன்னா நம்மளை ஜட்ஜ் பண்ணுறது வேறு, குழந்தைங்களை ஜட்ஜ் பண்ணுறது வேறு இல்லையா? நம்மக்கிட்ட என்னமோ குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அழுவோம், ஓகே வேறு வழி இல்லை அப்படின்னு நம்ம போயிடுவோம். பட் குழந்தைங்களை டைரெக்டாக சில பேர் ஹர்ட் பண்ணுறப்போ அந்த குழந்தைங்களால் தாங்க முடியாது. அது வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்தவும் தெரியாது. அது வேறு விதமாக அவங்க வெளிப்படுத்துவாங்க. ஸோ அதனால் யார் நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வீட்டுக்கு அந்த குழந்தைய அழைச்சிட்டு போங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம்,
ஹாய் அப்படின்னு அந்த கூப்பிட்டு அந்த குழந்தைய ஒரு ஒரு நல்லா வெல்கம் பண்ணி எந்த ஒரு தப்பான நோக்கத்தோடய அந்த குழந்தைய பார்க்காம ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைய கூப்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த வீட்டில் நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்க முடியும். ஒருத்தவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒருத்தவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா எப்படி பதில் சொல்லணும், எப்படி ஹாய் சொல்கிறது, எப்படி டாபிக் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயத்த நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேட்டிவ்ஸு. ஆனால் இதுவே ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஆளுங்கள் அப்படின்னா, அதாவது இந்த குழந்தை ஒரு மாதிரியான டைப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க, இந்த குழந்தை இது குழந்தை அடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம குழந்தைக்கு அது தெரிஞ்சிடும். இவங்க ஏதோ நம்மளை வந்து தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்னு. அவங்கக்கிட்ட அந்த குழந்தை பழகவே பழகாது. நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தைங்க அதை ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வீடுகளுக்கு வேண்டாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு மற்றவங்க வீட்டுக்கு அந்த குழந்தைங்கள அழைச்சிட்டு போய் விளையாட வைக்கிறதுலையோ பேச வைக்கிறதுலையோ எந்த தப்பும் கிடையாது. ஓகே பெற்றோர்களே, இன்றைக்கி வந்து ஒரு 12 ஐடியாஸ் நான் கொடுத்தேன். எல்லா ஐடியாஸுமே உங்கள் குழந்தை கூட டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த விஷயத்தை நீங்கள் மறக்காமல் இதெல்லாம் இந்த லீவில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த லீவில் மட்டும் இல்லை, எப்போவுமே எப்பப்போலாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்குமான பாண்டிங் எக்ஸலண்ட்டாக டெவலப் ஆகும். இன்னொன்று, அந்த குழந்தைங்க மற்றவங்க கூட போய் விளையாடுறதுல ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன், ஒரு பியர் குரூப் இன்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு வெளியில் போனால் எப்படி நான் சோஷியலி அப்ரோப்ரியேட் பிஹேவியர்ஸ் இருக்கணும், ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் எப்படி அமைதியாக இருக்கணும், ஒரு மூவி போகிறப்ப நான் எப்படி இருக்கணும், ஒரு பிக்னிக் போகிறப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயத்த அந்த குழந்தை மல்டிபிள் சுச்சுவேஷன்ஸில் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இதில் கிடைக்கும். ஸோ இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் இந்த லீவில் மிஸ் பண்ணாமல் சொல்லிக் கொடுங்க. லீவெல்லாம் முடிஞ்ச பிறகு ஐயோ இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேமே அப்படின்னு கவலைப்படாமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்பப்போலாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என்ன அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே பெற்றோர்களே, மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.